Taste the Daily. நாச்சியார் சுகந்தி, திமுக விசிகாவை ரெண்டா உடைக்கிறது தான் திமுகவோட பிளான், அதனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அக்னீஸ்வரன். உண்மையாகவே அப்படி தான் நடக்குதா? அது உடைக்கிறார்கள், உடைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற இந்த ஆருடங்கள் கடந்த ஒரு வருடமாகவே ரொம்ப தீவிரமாக சொல்லப்பட்டுருக்கு. அதில் ஆதவ அர்ஜுனா உள்ளே போனதுக்கப்புறம் இதை இந்த ஆருடத்தை இல்லது இந்த கணிப்பை இதை வலுப்படுத்துறதுக்கான காரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆதவ அர்ஜுனா ஒவ்வொரு நாளும் மீடியாவில் ஒவ்வொரு விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். சொல்லும்போது அது திரும்ப அவர்கள் எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்துறதில்ல. அதற்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் அந்த கட்சியோட தலைவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கி கூட அவர் பேசிட்டார். நேற்று போய் விஜயோட மாநாடில் திரும்ப கலந்து கொள்ளாத போது இவர் போய் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட பிறகு எதை சொன்னால் திமுக அச்சப்படுமோ, எதை சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் கலக்கத்துக்கு உள்ளாவாரோ, எதை சொன்னால் சபரீசன் அவர்கள் அதிதீவிரமான ஒரு பயத்துக்கு செல்வாரோ, அம்மாதிரியான வாசகங்களை அம்மாதிரியான வார்த்தைகளை மிக தேர்ந்தெடுத்து பேசியிருக்கிறார். அது பேச வேண்டிய காரணம் என்ன? அதற்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ எல்லாமே நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனிப்பட்ட ரீதியாக எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கும் போது தான் அதை நேர் செய்கிறதுக்காகத்தான் நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அப்படி ஆதவ அர்ஜுனா ஒரு காலகட்டத்தில் சபரீசன் அவர்களோடு மிக நெருங்கிய நட்பில் இருந்தார். அவர்கள் சேர்ந்து பென் ஃபவுண்டேஷனை உருவாக்குனாங்க. அவரே சொல்லிட்டாரு, இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பிரசாந்த் கிஷோர் கூட்டிகிட்டு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிறது சொல்லிட்டார். அப்படிங்கும்போது அவர் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி அமைவதற்கு மூல காரணமே நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பொது மேடையில், அதாவது நீங்கள் அம்பேத்கருக்கு புத்தகம் வெளியிடுறீங்க, அப்போ அந்த பொதுவாக ஒரு புத்தக வெளியீட்டில் அந்த புத்தகத்தில் என்ன சாராம்சம் இருக்கிறது அப்படிங்கிற பேசுகிறது தான் ஒரு சபை நாகரிகம். ஆனால் அதை விடுத்து அம்பேத்கரை விடுத்தாச்சு, அம்பேத்கரோட அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை விட்டாச்சு, அந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அப்படின்னா இந்த புத்தக வெளியீட்டோட நோக்கமே அது விகடனுக்காக இருக்கலாம், அந்த புத்தகத்தை வெளியிட்ட விகடனுக்காக இருக்கலாம், அதில் கலந்து கொண்ட தாவேகா தலைவர் விஜய்க்காக இருக்கலாம், ஆதவ அர்ஜுனுக்காக. இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுகவை கலக்கத்துக்கு உள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்போ இந்த வார்த்தை இன்னைக்கு நேற்றுலேருந்து எல்லாரும் தான் திரும்பவும் சொல்றாரு. இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றது ஒரு விழாவா இருந்தா பரவாயில்ல, அது அரசியலாக்க முயற்சி பண்றதுனால தான் நான் கலந்துக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. ஒருவேளை திமுக கூட தான் நாங்கள் இருக்கிறோம், திமுகவை எதிர்த்து பேசுவாங்க அப்படின்றதுனால தான் நான் அதில் கலந்துக்கல அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? திமுகவோடு திருமா அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இது திமுகவோடு விசிக இருப்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. ஸ்டாலின் திருமாவை தன்னோடு வைத்திருப்பது ஒரு சந்தர்ப்பவாதம். இது கூட்டணி அதற்காகலாம் இல்லை. 2014 மக்கள் நல கூட்டணி உருவான போது அன்றைக்கு வைகோவும் திருமாவும் தான் அதில் மிக முக்கிய காரணமாக இருந்தார்கள். அன்றைக்கு விஜயகாந்த் சார்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்மளை 5 வருஷம் அதிமுக அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் உள்ள வைத்தார், வீட்டில் சும்மா இருங்கடா அப்படின்னு உள்ள உட்கார வச்சாரு. அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக 10 வருஷம் நம்ம வீட்டில் எந்த வருமானமும் இல்லாமல் உட்கார்ந்து போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதிமுகவோட வெற்றி அப்படிங்கிறத விட அதற்கு திரும்ப ஒரு காரணம் அப்படிங்கிறதும் திருமாவோட ஒரு அறிவு முதிர்ச்சி, அது ஸ்டாலினுக்கு எப்போதுமே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னீங்களா, ஒரு எதிரியை நீங்கள் வெளியே ஆட விடுறதை விட கூட வச்சுக்கிட்டே கொண்டுறணும். சேர்ந்தாரை கொள்ளின்னு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லும், அதை நீங்கள் கூட வச்சுக்கிட்டே அவங்கள கொண்டுறணும். நான் உன் நண்பன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனை இறக்கி அவங்களை கொண்டுறணும். இல்லை, அந்த டெக்னிக்கை கூட இருந்து சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பாஜகவை எதிர்ப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. மேம், இது இந்த பாஜகவை எதிர்ப்போங்கிறது இப்போ அது திமுகவுக்கும் சரி விசிகேவுக்கும் தெரியும், அது ஒரு ஃபேஷனபிள் வேர்ட்ஸ், அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கிடையாது. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபேஷனபிள் வேர்ட்ஸ். இவங்க திருப்பி பாஜகவை எதிர்ப்போம், பாஜகவை நீங்கள் என்ன எதிர்த்துட்டீங்க? அது விசிகேவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எதிர்த்துட்டீங்க? டெல்லியில் அங்கே அதானி நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இன்றைக்கி அதே காங்கிரஸ் இங்கே அந்த விஷயத்தை பேசணும் இல்லையா? திமுகவில் ஏன் அதானி சந்திச்சுட்டு போனார்,
சபரீசனையோ அல்லது ஸ்டாலினையோ சித்தரஞ்சன் சாலையில் ரகசியமாக சந்திக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டதுன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கல, இப்ப சைலண்டா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன சனாதன எதிர்ப்பு, நீங்க என்ன மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பேசாதீங்க. செந்தில் பாலாஜி வேற மிரட்டல் எல்லாம் எடுத்திருக்காரு. மிரட்டல் விட்டாச்சு வந்ததுன்னா பாத்துக்கலாம், போடுவாங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் கேஸ் அட்டன் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்கள் அப்படிலாம் ஒரு வேலை கேஸ் வந்ததுன்னா அதை உளப்பூர்வமாக வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சும்மா இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாது, அதிமுக பயப்படாது, பர்டிகுலரா நான் பயப்பட மாட்டேன் மேடம். அதனால நீங்களே பொறுப்பெடுத்துப்பீங்க. மிக கண்டிப்பாக கூட உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான். விட்டுருங்க. அப்ப வழக்குகளை எதிர்கொள்ளாத ஒரு அரசியல் வாழ்க்கை என்ன வாழ்க்கை இருந்தாலும் அதை விட்டுருவோம். செந்தில் பாலாஜியால இப்படி மிரட்டவும் உருட்டவும், திமுகவால் இப்படி மிரட்டவும் உருட்டவும் தான் முடியும். அதெல்லாம் எதிர்கொள்கின்ற மனோதைரியம் எனக்கு இருக்கிறது. இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேர்ந்தாரை கொள்ளுதல் அப்படிங்கிறது தான். விசிகேவை அழிக்கணும் அப்படிங்கிறது 2014 ஸ்டாலின் திமுக ஒட்டுமொத்த திமுகன்றதை விட ஸ்டாலின் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் எடுத்த முடிவு. அதில் அவரை திருமாவை அவர் உள்ள வச்சுக்கிட்டு அதை அழிக்கணும்னு நினைக்கிறார். திருமாவும் இவருடைய சூட்சமத்தை அறிந்தவராகத்தான் இருக்கிறார். அதனால தான் அவர் இடையில இந்த மதுவிலக்கண மாநாடு நடத்தும் போது அதிமுகவும் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற வார்த்தை ஏன் அவர் விடுறாரு? திமுகவோட என்ன சூட்சமத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்றீங்க? நம்மளை சேர்த்து வச்சுக்கிட்டே அழிச்சிருவாங்க அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டார். புரிஞ்சிருந்தாருன்னா கூட்டணியில இருந்து அவர் வெளியே வந்திருக்கணும் இல்லையா? இந்நேரம் வெளியே 2026 அவர் டெஃபினட்டா வெளியே வந்துருவார் மேடம். 26 கண்டிப்பா சொல்றீங்க. அவர் 2026 வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. 2026 வந்துருவாரு. அதற்கு ஒரு நேரம் காலம் இருக்கு இல்லையா, எப்ப வரணுங்கிறது. அதாவது என்னன்னா, இங்க ஒரு விஷ பரீட்சை, 2 பேருமே ஒரு விஷ பரீட்சையில் அப்படியே நீ என்னை போட்டுருவியா, நான் உன்னை போட்டுருவேனாங்கிற மாதிரியான ஒரு சினிமா சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரங்காலம் பார்த்து தான் அவர் எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறது. இப்போ ஆதவர்ஜுன் எல்லாமே சுயமாக பேசுகிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒரு அறிவீனமான செயல். ஆதவர்ஜுன் திருமாவோட பேசலையா? அவர் அப்போ திருமாவோட சப்போர்ட் இல்லாம எதையுமே பேச முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம. ரெண்டாவது, ஒருவேளை அவர் அப்படி தானா தன்னோட சுய விருப்பத்தின்படி அவர் பேசியிருந்தார்னா இந்த செகண்ட் அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களே இல்லையா? அவர் பேசுறதுக்கு என்ன விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க விளக்கம் கேட்டு அவர் விளக்கம் கொடுத்து இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கட்சியில எத்தனையோ பேரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதிரடியாக நீக்கியிருக்காரு. கஞ்சா கடத்திருக்காருன்னு ரிப்போர்ட் வந்த உடனேவே அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு விசிகேங்கிற திருமா எழுப்பிய தனி மனிதனாக திருமா எழுப்பிய கட்சியை பயன்பெறுகின்ற அந்த 4 எம்எல்ஏவும் சரி, இன்னொரு எம்பி இருக்கார் இல்லையா விழுப்புரம் ரவிக்குமார், எல்லாருமே சரி என்னன்னா இவர்கள் 5 திமுகவோட உறுப்பினர்கள். ஆக்சுவலி அவங்க திமுகவோட அடிப்படை உறுப்பினர்கள், விசிகேலையும் அடிப்படை உறுப்பினர்களா இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்ப இவர்கள் என்னைக்கா இருந்தாலும் இந்த திமுகவும் ஸ்டாலினும் இந்த விசிகேவை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 5 பேரும் சானவாசு, பாலாஜி இவர்கள் எல்லோருமே உதவி புரிவார்கள் அப்படிங்கிறதையும் திரும்ப புரிந்த விதான் வைத்திருக்கிறார். அதில் வன்னியரசு இந்த டீமுக்கே தலைமை தாங்குவார் அப்படிங்கிறதே அவர் தெரிஞ்சுதான் வச்சுக்க. எதுவுமே தெரியாம ஒரு தலைவர் இருக்க மாட்டார். அவர் ஒன்றும் அப்பாவி இல்லை. 35 வருஷம் ஒரு கட்சியை நடத்தி வருவதுங்க என்பதும் எதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பேசுகின்ற இன்னைக்கு ஆதவர்ஜுன் விகடன் மேடையில் பேசிய எந்த ஒரு வார்த்தையும் ஆதவர்ஜுனோட சொந்த வார்த்தை கிடையாது. அது அத்தனையும் திருமாவால் இவர் ஸ்கிரிப்ட் எழுதி திருமாவால் ஓகே யூ கேன் டன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசப்பட்ட வார்த்தைகள் தான். அப்படிங்கும்போது அப்ப திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது திருமாதான் அப்படின்றீங்களா? அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, திமுக பெரிய கட்சி, ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த அறிவுவாதி, அவர் தான் இந்த டிராமாலாம் நடத்துறாங்கன்னா எத்தனைக்கு எத்தனை இருக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் அறிவாளி என்றால் திரும்ப அதை விட ஒருபடி மேல் அறிவாளி. உங்களுக்கான நேரம் வரும்போது அது தெரியப்படுத்துறாரு. அவ்வளவுதான். ஆதவர்ஜுனை வச்சு திரும்ப பேசணும்னா அதை திரும்பவே பேசிடலாமே, ஆதவர்ஜுனை வச்சு பேசணும். அதுதான் அரசியல். சில எல்லா விஷயங்களையும் தானே பேச முடியாது, தன்னோடு உடன் இருப்பவர்களை வைத்து பேச வேண்டும் அப்படிங்கிறது அரசியல் ஒரு டெக்னிக். அதைத்தான் திருமா அவர்கள் மிக சாதுரியமாக செய்கிறார். உண்மையுமே உங்களை தாண்டி அவர் பேசுறாரு, நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற கேள்வி திருமாவுக்கு வரும் இல்லையா? அது இன்னொரு கேள்விகள் கேட்காமையா இருந்திருப்பாங்க. இது அத்தனையும் அவரு உள்ளூர உட்காந்துட்டு தைரியமா எதிர்கொள்கிறார். அப்படின்னா திமுகவே ஸ்டாலின் அழிக்க நினைத்தார். நீ என்ன அழிக்க நினைக்கிறியா, நான் உனக்கு அழிக்க நினைக்கிறேன், வா 2 பேர் யார் இதுல ரொம்ப சாமர்த்தியமானவர்கள், யார் ரொம்ப வலுவாளர்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இது பண்றாங்க. இதன் மூலமாக விசிகேவை 2ஆக உடைத்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சீங்கன்னா, அதில் வன்னியரசு அந்த கட்சிக்குள் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களிலேயே வன்னியரசு, ரவிக்குமார் மாதிரியான எம்பி அண்ட் அனதர் 4 எம்எல்ஏஸ், இவங்கெல்லாம் திமுகவோட சார்பு நிலையை எடுப்பார்கள்.
அவர்கள் திருமாவுக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள். ஆனா இவர்கள்ல யாருமே ஆதவ் அர்ஜுன் மாதிரி பல கோடிகளை செலவழித்து விசிகேவுக்கு ஒரு மாநாட்டை நடத்த மாட்டாங்க. இவர்கள் எல்லாருமே பணம் படைத்தவர்கள் தான். நான் செய்து குறிப்பிட்டவர்கள் எல்லாருமே பணம் படைத்தவர்கள் தான். ஒரு கேள்வி வருது, இதை மட்டும் தெளிவுபடுத்துங்க. ஆதவ் அர்ஜுன் திருமாவோட பேச்சை கேட்கறது இல்லையா, இல்ல நீங்க சொன்ன இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் திருமாவோட பேச்சை கேட்கறது இல்லையா? திருமாவோட மனசாட்சி ஆதவ் அர்ஜுன். அப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் நான் குறிப்பிட்ட இந்த ஐவரும் திமுகவோட அடிப்படை உறுப்பினர்கள். விசிகேவிலையும் நாம்கேவாஸ் ஒரு கார்டு வாங்கி அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ திருமாவோட கைப்பாவையா ஆதவ் அர்ஜுன் இருக்கிறாரு? அது கைப்பாவைன்னு சொல்ல முடியாது. இவருடைய வார்த்தைகளை சொல்கின்ற ஒரு லவுட் ஸ்பீக்கரா அவர் இருக்காரு. அவருடைய இன்னொரு மனசாட்சி என்று கூட அப்ப நீங்க சொன்ன அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் திமுகவோட ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்படியா? திமுக அதாவது விசிகே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க திமுகவை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்கள் தான் நான் குறிப்பிட்ட ஐவரும். இந்த ஐவர் 5 இந்த ஐவர் அணி அப்படிங்கிறது தான் விசிகேவுக்கு தேவையில்லாத, ஆனால் விசிகேக்குள்ளவே இருந்துகிட்டு விசிகேவோட சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு விசிகேவுக்கு விஷம் வைத்திருக்கிறவர்கள் இவர்கள். ஆனால் திருமாவோட மனசாட்சியாக உட்கார்ந்திருப்பவர். அப்ப நீங்க சொன்ன இந்த நால்வரும் விசிகா கூட ஒரு கலக குரல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கலக குரல் கிடையாது, இவங்க கலக குரல் இல்லை, கலகத்தை உருவாக்குற குரல்கள். இவர்கள் ஐவருமே அங்க இருந்துகிட்டு கரையான் புற்று மாதிரி விசிகேவை அரிப்பதற்கென்றே அங்க உட்கார்ந்திருக்கார்கள். அந்த நேரத்துல பணபலம் படைத்த சாதுரியமாக பேசக்கூடிய 2021 தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வச்ச ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரோல் அது ஆதவ் அர்ஜுனோடது இருக்குது. அப்படிங்கும்போது மிக நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனுக்கும் திருமாவுக்கும் திமுகவை எப்படி அச்சுறுத்த வேண்டும் என்கின்ற அந்த டெக்னிக் வசப்பட்டுருச்சு. அதனாலதான் அவர் சும்மா சாதாரணமா நான் உங்கள்கிட்ட அறிவிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு பேச்சு வந்துருச்சா, விசிகேவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது, விசிகேவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது, விசிகேவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாருமே அரசியல் பேச தெரிந்த இந்த 2K கிட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது பேச வச்சுட்டாரா? அதுதான் திருமா. திமுகவை இவ்வளவு ஒரு கடுமையா விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எங்க இருந்து வந்தது? ஆதவ் அர்ஜுனுக்கும் இது சபரீசனுக்கும் இடையில் நடந்த ஒரு தொழில் போட்டியில் மிக அதிகமாக ஆதவ் அர்ஜுன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்றீங்க? பர்சனலா அவர் அவரோட ஈகோவை கிளறி விடுற மாதிரியான ஒரு வேலையை திமுகவும் சபரீசனும் செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிற புதுசா சொல்றீங்க, எனக்கு புரியல. என்ன இது மேடம்? இன்னைக்கு தான் ஆதவ் அர்ஜுன் விசிகோட வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருடைய தொழில் ரீதியான தொடர்புகளும் சரி, ப்ரொஃபஷனலான தொடர்புகளும் சரி, அதாவது அவர் அந்த பெண் நிறுவனத்தை ஆரம்பித்தது சரி, பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்தது சரி, அவர்களோட சேர்ந்து வேலை பார்த்தது, இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக தான் உழைச்சது எல்லாம் இருக்கும்போது அவர் ஏதோ இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தப்போ அவரை ஏதோ ஒரு இடத்துல இவங்க மதிக்காமல் விட்டுருக்காங்க. அப்போ அந்த அவமானத்தில் தான் அவர் இவ்வளோ விஷயங்களை அவர் பேசுகிறார். திடீர்னு ஏன் இவ்வளோ பேசணும்? அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இந்த இடத்த எதிர்க்கணும்னா நம்ம எங்கே போய் சேரணும்? அவருக்கு இத்தனை கட்சிகள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவர் ஏன் விசிகேவை தேர்ந்தெடுக்கிறார்? அப்ப அதுல ஒரு பெரிய திமுக கூட கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க அதுல போய் சேர்ந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது முரணா இல்ல? அதாவது இந்த கூட்டணி என்னது ஃபெவிகால் போட்டு ரொம்ப ஒட்டி வச்சிருக்க கூட்டணியா? பிக்கவே முடியாதா? கூட்டணி அரசியல் இன்னைக்கு ஒரு கூட்டணி இருக்கு மேடம், நாளைக்கு ஒரு கூட்டணி இருக்கும், நாளைக்கு ஒரு கூட்டணி இருக்கும். அது இயல்பு. இங்க பிரிக்கவே முடியாத கூட்டணியில எதுவுமே கிடையாது. என்ன விசிகே திமுகவுக்கு என்னது தன்னோட வாழ்க்கையை கொடுத்துருக்கா? கிராமத்துல சொல்ல மாதிரி வாக்கப்பட்டு போயிருக்கா என்ன? இல்ல அது என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பிரிஞ்சு போகிற ஒரு கூட்டணி தான். இது ஒன்றும் பெரிய கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணிலாம் கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க சேர்த்தா இவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்கள் சனாதானத்தை வேற இருக்க வந்துட்டோம், சனாதானத்தை வேற இருக்க வந்துட்டோம்பாங்க. திமுகவே மிகப்பெரிய ஒரு சனாதான கட்சி அப்படிங்கிறது திருமாவுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவர் அங்கே இருக்கிறாரு. அப்போ ஒரு சனாதான இயக்கத்தோடு போய் இவர் சேர்ந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு அதுக்கு ஆதவ் அர்ஜுன் இடையில சேர்றாரு. சேர்ந்தோன்னே ஆதவ் அர்ஜுன் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி கொடுத்துருக்காரு. கட்சியை ரீவேம்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை ஒரு மறுமீட்சி செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இப்போ அடுத்து அந்த கட்சியில் ஒரு மறுசீரமைப்பு கூட்டம், அந்த மறுசீரமைப்பு கட்சி தேர்தல்லாம் ஆதவ் அர்ஜுனோட பிளான் படி தான் அங்கே நடக்குது. அப்படிங்கும்போது ஆதவ் அர்ஜுன் விசிகக்குள்ளே இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதா தான் திரும்ப பார்க்குறாரு. இப்போ கூட நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில் ஆதவ் அர்ஜுனை பற்றி விளக்கம் கேட்கறதுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மீடியா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு.
திமுக அவரே சொல்றாரு விளக்கம் கேட்கப்படும் அப்படின்னு அவர் தான் சொல்ல ஆலோசனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் அந்த செய்தியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க ஆலோசனை செய்யலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த திமுக ஜால்ரா உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா விசிக்குள்ள, அந்த ஐவர் குழுவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சரி வாங்கப்பா நம்ம ஏதாவது பேசுவோம்னு சொல்லிட்டு 2 பேசிட்டு டீயை காஃபியை குடிச்சிட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவுதான் அந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஆதவ் அர்ஜுனால ஒரு நமக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்றதுக்காக விசிகா வச்சிருக்கா அவரை. ஆமா, ஆதவ் அர்ஜுனுக்கு வர்றதுக்கு முன்னாடி விசிகேவில் நடந்த மாநாடுகளை எல்லாம் நீங்க பாருங்க. ஆதவ் அர்ஜுனுங்கிற ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பணம் படைத்தவர், மார்ட்டினோட மருமகன், பணம் அவர்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது ஒரு பணபல படைத்தவர் தன்னோட கட்சியில இருக்கிறது அப்படிங்கிறது திருமாவுக்கு எப்போதுமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பணம் இல்லைன்னு சொல்லி தானே நம்ம வந்து திமுகவுக்கோட வந்து அவர்கள் கொடுக்கின்ற சீட்டுக்காகவும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பண உதவிக்காக தானே நம்ம தேர்தலில் அவங்க அண்டி பிழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது அதே மாதிரியான ஒரு சோர்ஸ் வேற ஒரு இடத்துல இருந்து வரும்போது அதை கைப்பற்றிக் கொள்வது தானே ஒரு சாணக்கியத்தனம், அதானே ஒரு அறிவார்ந்த செயல். அப்படிதான் திருமா அவர்கள் இதை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இப்போ இவர் சொல்லும் போது சொன்னார் வந்துட்டு திமுக என்னது நீங்கள் வந்து விசிகே வந்து பெரிய கட்சியாக அவங்க எல்லாம் செஞ்சுருவாங்களா போயிடுவாங்களா, நீங்கள் எதுக்கு சும்மா விசிகே தான் ஏதோ திமுகவையே வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு கட்சியாக பார்க்குறீங்க அப்படின்னு. எஸ், அது வந்து இன்னைக்கு 2021 தேர்தலில் திமுக ஆட்சியில் அமைப்பதற்கு திமுகவோடு விசிகே இருந்ததுனால் வட மாவட்டங்களில் உள்ள பறையர் மக்கள் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி எலெக்ஷன் அப்போ நான் பேசினேன். எல்லா அனலிஸ்ட்டுமே அதுதான். அப்படிங்கும்போது டேட்டாவும் உங்களுக்கு அதை தான் காமிக்குது. அப்படிங்கும்போது விசிகேவுக்கு திமுக முக்கியமா அப்படிங்கிறத விட திமுகவுக்கு இன்னைக்கு விசிகே முக்கியமாக இருக்கிறது. அப்போது என்னை சார்ந்து நீங்கள் என்ன அடிக்கிறீங்களா, நான் உங்களை அடிக்கிறேன்னா யார் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு போட்டி நேற்றுலேருந்து ரொம்ப கனஜோராக நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க முடியும். வெற்றியும் தோல்வியும் கடைசியில் யாருக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத 26 தேர்தல் நெருங்கும் போது தான் நாங்கள் எங்கள் கூட்டணி விட்டு வரமாட்டோம், எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வெளியே பேசிக்கிட்ட எல்லாருக்குமான உண்மை தெரியும். 26 திருமா மட்டும் இல்லை, சிலரும் அந்த கூட்டணியிலிருந்து மிக நிச்சயமாக வெளிவருவார்கள். இது நடக்கும். நன்றி, கருத்துக்கு நன்றி.